السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை காலையில் 3 தடவை, அதே போன்று மாலையில் 3 தடவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக வாழ்க்கையிலும் நாம் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் ஈருலக வாழ்க்கையிலும் நம்மை வெற்றியடைந்தவர்களாக ஆக்கிவிடுகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலையில் ஓதுவதற்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வினுடைய உதவியும் நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் காலையில் 3 தடவை ஓதுவோம், அதே போன்று மாலையில் 3 தடவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் உலகில் எல்லா நிஅமத்துக்களும் கிடைக்க வேண்டும், அதே போன்று மறுமையிலும் அல்லாஹு தஆலா அவருக்கு எல்லா நிஅமத்துக்களையும் கொடுக்க வேண்டும், எந்த நிஅமத்துக்களையும் இழந்துவிடக் கூடாது என்று யார் விரும்புகிறாரோ அவர் காலையில் 3 தடவை, அதே போன்று மாலையில் 3 தடவை இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் பலவிதமான பாக்கியங்களை அவர்களுக்கு வழங்குகின்றான். என்ன துஆ என்றால், மஸலுல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின் وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم. மீண்டும் ஒரு முறை இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுகின்றேன். مثل الجنة التي وعد المتقون فيها أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى وأنهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم. இந்த குர்ஆனினுடைய வசனங்களின் கருத்தை பாருங்கள். முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் தன்மையாகிறது. அதில் தண்ணீரிலிருந்து என்றுமே மாற்றமடையா ஆறுகளும், பாலிலிருந்து அதன் சுவை மாறா பால் ஆறுகளும், மதுவிலிருந்து பருகுபவர்களுக்கு மதுரமான ஆறுகளும், தேனிலிருந்து தெளிவான சுத்தமான ஆறுகளும் உள்ளன. இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா கனிவகைகளும் தங்களுடைய ரப்பிடமிருந்து மன்னிப்பும் உண்டு என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 47வது அத்தியாயத்தின் 15வது வசனம்.